ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த பரிசுத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்துக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். நான் எல்லாமே நம்ம நல்லபடியாய் சரியாக தடுத்திருந்து கர்த்தரை துதிக்க போச்சு மகிமைப்படுத்த ஆராதிக்க தேவன் நான் கிருபைக்காக சோதரம் கர்த்தர் வாழ்க்கையில் ஏன் நன்மை செய்திருக்கிறார். அதுக்காக தேவனுக்கு நன்றி கடன் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அது பிரார்த்தனை நான் தேவ சனியாக தேவனை தொழுது கொண்டு தேவனை ஆராதிக்க கர்த்தர் நான் கிருபை இறங்கும் பாருங்க சோதரம் உங்களுக்கு நிறைய வாக்கியத்தின் சாக்கி கொடுத்தவரை கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். கர்த்தர் சோதரம். ஹல்லேலூயா. இப்போ கைக்கு வேதாந்த திறந்து ஒரு சில வசனம் வாசித்து கர்த்தர் உங்களுக்கு வான செய்தியை நாம் புசித்து ஆவிக்கு வாழ்க்கை பலப்படுவோமாக. அதாவது நாம் சில நேரங்களில் ஜபம் பண்ணி சில ஆசீர்வாதத்தை தேவனுக்கு பெற்றுக்கொள்கிறோம். சில நேரங்களில் கர்த்தர் வைத்த ஆசீர்வாதத்தை நம்ம வேதாந்தம் நம்ம வெளிப்படுத்துகிறார். அதை ஜபம் பண்ணி காத்திருந்து பெற்றுக்கொள்கிறோம். சில நேரத்தில் இன்னும் ஆசீர்வாதம் வேணுமானதுன்னு சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். சிலர் வாக்குத்தத்தம் மூலமாக ஆசீர்வாதங்கள் சோதனை கர்த்தர் வைத்திருக்கிற அதை நம்ம காத்திருந்து தேவனுடைய உபவாசம் வந்து கூட நம்ம அதை உரிமையாக அதை நம்ம பண்ணணும். அப்படி உரிமையாக பெற்றுக்கொள்கிறோம், கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் வைத்திருக்க ஆசீர்வாதத்தை காத்திருந்து பெற்றுக்கொள்கிறோம். சில நேரங்களில் நம்முடைய பிரயாசங்கள் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார், அந்த பிரயாசத்தை அந்த பிரயாசத்தின் பலனை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். சில நேரங்களில் பிரமாணங்கள் செய்த மொத்தமாய் நாம் சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். இப்படி பிரமாணத்தின் மூலமாய் பிரயாசத்தின் மூலமாய் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். சில ஆசீர்வாதத்தை பிரயாசத்தினால் சில ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறோம், பிரமாணத்தினால் சில ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறோம், கேட்டு பெற்றுக்கொள்கிறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காத்திருந்து பெற்றுக்கொள்கிறோம், வாக்குத்தத்தம் மூலம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறோம். சிலரை நாமளே பாலென்றால் வந்து வேண்டு சொல்லி வைராக்கியமாக தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறோம். இதெல்லாம் பார்க்கிறோம். இப்படி தேவனிடத்தில் பல விதமான ஆசீர்வாதங்களை நாம் பல விதமாக பெற்றுக்கொள்கிறோம். அதாவது இப்படி பல விதமான ஆசீர்வாதங்கள் மட்டுமல்லாமல் பல ஆசீர்வாதங்களை பல விதமாக நாம் என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காரியம் வந்து என்ன அப்படின்னா, சில நேரங்களில் கர்த்தர் நமக்காக என்ன செய்வார், சில ஆசீர்வாதத்தை தேடி வந்து நமக்கு தருவார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு எப்படி செய்வார், சில ஆசீர்வாதங்களை தேடி வந்து நமக்கு தருவார். அந்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நாம் அறியாத ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. we didn't know that blessings. இப்படி ஆசீர்வாதம் நமக்கு தெரியவே தெரியாது. அதை நமக்கு என்ன செய்வார், போய் பெற்றுக்கொள்ள சொல்ல மாட்டார். அது போய் என்ன செய்வார், அதை போய் அது உங்கள் காலடியிலே வந்து நிற்கிற மாதிரி, உங்கள் முன்னணியிலே வந்து நிற்கிற மாதிரி செய்வார். தேடி வருகிற ஆசீர்வாதத்தை இந்நாட்டம் பெற்று நாம் தியானிக்க போயிடும். ஹல்லேலூயா. நம்மளை தேடி சில ஆசீர்வாதங்கள் வரும். அது கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வார். ஆனால் அதே சில கிறிஸ்தவ நம்பிக்கொண்டு அப்படி இருக்கக்கூடாது. நாம் நம்முடைய காரியத்தை செய்து கொண்டு கர்த்தர் நமக்குரிய காரியம் செய்து கொண்டு தான் இருப்பார். நம்முடைய கடமை நாம் செய்ய வேண்டும், கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம ஆசீர்வாதங்கள் செய்து கொண்டு இருப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது சில நேரங்களில் நமக்கு தேடி வர ஆசீர்வாதத்தை நம் முன்னணியிலே வைப்பார். இந்த தேடி வர ஆசீர்வாதம் கேட்டு வர ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, இந்த தேடி வர ஆசீர்வாதத்துக்கு உங்கள் உழைப்பு தேவையில்லை. தேடி வர ஆசீர்வாதத்துக்கு என்ன தேவையில்லை, உங்கள் உழைப்பே தேவையில்லை. அடுத்தது உங்களுக்கு நீங்கள் அறியாத ஒரு காரியமாக இருக்கும். அது என்ன வருகிறது, உங்கள் மைண்டில் அது வந்திருக்காது, அப்படி சிந்தனை இருக்காது. ஸோ தேடி வர ஆசீர்வாதத்தை எப்படி கண்டுபிடிப்பேன்னா, உங்கள் மைண்டிலே சிந்தையிலே அது மாதிரி என்ன செய்யாது இருக்காது. நீங்கள் அறியாதமான ஒரு காரியமாக இருக்கும். ரெண்டாவது, அதுக்காக நீங்கள் உடைச்சிருக்க மாட்டீங்க, அதுக்காக நீங்கள் பிழைச்சிருக்க மாட்டீங்க, அதுக்காக பொறுத்திருக்க மாட்டீங்க, அதுக்காக பிரயாசம் நீங்கள் பட்டிருக்க மாட்டீங்க. மூணாவது பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, அது நீங்கள் பெற்றுக்கொள்ள அவசியமே இல்லை, அது உங்கள் முன்னேறிலிருந்து சேரும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து அது சேரும். குறிப்பாக உங்கள் கையிலே அது அப்படின்னு செய்யும், கரெக்டாக வந்து விடும். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் இந்த தேடி வர்ற ஆசீர்வாதத்துடைய வழி. தேடி வர்ற ஆசீர்வாதத்துடைய அறிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல் உண்டாகும். சில நேரங்களில் கர்த்தர் சோத்திரம் உண்டா, கர்த்தர் நமக்கு நம்முடைய பலவீனத்தை நிமித்தம், நம்முடைய இயலாமை நிமித்தம் அப்படி சிலத்தை செய்வாங்க. நீங்கள் அது காரியத்தை உடைச்சிக்கவே மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கும். அது உங்களுக்கு தேடிதான் வந்திருக்கும். சில நேரங்களில் அதுக்காக நீங்கள் ஒரு சிந்தனையே இருந்திருக்காது, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தேடி உங்கள் கையில் கொடுத்துருப்பார். அதை அறியாமல் இருப்பீங்க. இப்படிலாம் ஒரு இப்படி ஒரு ஆசீர்வாதம் இருக்கா அப்படின்னு தெரியாமே இருந்திருப்பீங்க. ஆனாலும் கர்த்தர் அதை உங்களுக்கு கொடுத்து அதை என்ன செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். சில நேரங்களில் கர்த்தர் அப்படி செய்வார். நம்முடைய டிசபிலிட்டி, நம்முடைய இயலாமை,
நம்முடைய களைப்பை பொறுத்து, நம்முடைய சோர்வை பொறுத்து, விசேஷமாய் நம்முடைய மனதை பொறுத்து கர்த்தர் அப்படி செய்வார். இந்த வேதாந்தத்தை அப்படி ஒரு காரியத்தை பார்ப்போம். நான் இன்னும் கற்றுக்கொள்ளதை சந்தோஷப்படுவோம். கர்த்தர் நமக்கு அப்படி தேடி ஒரு ஆசிரியத்தை சீக்கிரம் நமக்கு தொடர்ந்து தந்தருவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். யாத்திராகமம் 16 அதிகாரம் 15 வாசிக்கலாம். முதல் காரியம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 16, 15. மாற்றி வாசிங்க. தேவனுடைய பிரசன்னம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. யாத்திராகமம் 16 அதிகாரம் 15 வசனம். இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னதென்று அறியாதிருந்து ஒருவரை பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்கள் நோக்கி, கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். ஆமென். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் எப்படி வருங்க? இப்படிதான் கைக்கு வந்து கேட்கும். இது நேரம் வாய்க்கே வந்துச்சு. இந்த அப்பா இங்கே வந்துச்சு, வாய்க்கு வேணும். ஆனால் அது என்னன்னு அவங்களுக்கு இது இல்லை, அறியா. அது மட்டும் இல்லை, அது என்ன கேட்டாங்கன்னா ஒருவரை பார்த்து இது என்ன, இது என்ன, எனக்கா என்ன என்ன இருக்குது அப்படி ஒரு ஆச்சரியமாக அப்படின்னு பார்த்தாரு. இந்த தேடி வர ஆசீர்வாதத்தில் தான் ஆச்சரியப்படுற ஒரு ஆசீர்வாதம் தான். நீங்கள் சிலதை கேட்டு வாங்கியிருப்பீங்க, அது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். சில அற்புதமாக கர்த்தரே செய்திருப்பார், சில அதிசயமாக செய்திருப்பார். ஆனால் ஆச்சரியமான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அன்எக்ஸ்பெக்டடா, குறிப்பாக நீங்கள் அறியாத ஒரு காரியத்தை கர்த்தர் கை கொடுக்கும்போது என்னவா மாறுவது? தேடி வந்த ஆசீர்வாதம் மாறும். அது உங்களுக்கு என்ன, அறியாத ஆசீர்வாதம், அதாவது தேடி வந்த ஆசீர்வாதமாக இருக்கும், அறியாத ஒரு பொருளாக இருக்கும். விசேஷமாக அது என்னவா மாறுவது? ஆச்சரியமானதாக இருக்கும். தேடி வந்த ஆசீர்வாதம்லாம் இன்னைக்கு ஆச்சரியமாக இருக்கும். நம்மளை தேடி ஒரு காரியம் வருதுன்னா அது நமக்கு ஆச்சரியமான ஒரு காரியமாகும். நீங்கள் கேட்குறாங்க, வானத்திலிருந்து 14 வாசிங்க. தரை மேல் அவ்வளோ பொடி பொடியாக அருமையாக அந்த வானம் வந்து அவ்வளவு. இஸ்ரேல் ஜனங்களை பார்த்துட்டு எதுன்னு தெரியாமல் ஒருவே பார்த்து என்ன என்ன என்று சொல்லி கேட்டிருக்காரு. மோசே பார்த்து என்ன சொன்னார்? கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அறியாத பொருளை வைத்து அன்று வனாந்தரத்தில் அவங்களை போஷித்தார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை போஷிக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு உங்கள் காலடியிலே, உங்கள் முன்னணியிலே அறியாத ஆசீர்வாதத்தை வைப்பார். ஹல்லேலூயா. நிச்சயமாக வைப்பார். உங்களுக்கு எங்கிருந்து சோர்ஸ் வரும்னே தெரியாது. உங்கள் வயிற்றை நிரப்புவதற்கும், நீங்கள் பலப்படுவதற்கும், நீங்கள் போஷிக்கப்படுவதற்கும் எங்கிருந்து சோர்ஸ் வந்து தெரியாது. ஆனால் கர்த்தர் தான் அதை கொடுக்குறார். அது கை கிடைக்கும்போது உங்களுக்கு என்னவாகுது? ஆச்சரியமாக இருக்கும். இந்த பணம் பெற்றுக்கொள்வதற்கோ, இந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கு நான் வந்து என்ன இல்லை, பாத்திரனே அல்ல, இது உழைக்காம எனக்கு எப்படி கிடைச்சிது, இதுக்காக பிரயாசப்படாமல் எப்படி கிடைச்சிது, ஆச்சரியமாக இருக்குல்லவா அப்படி சொல்லத்தக்கதாய் சில ஆசீர்வாதம் கருத்து நமக்கு வந்து நமக்கு வந்து அடைச்சவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதனால் இங்கே ஃபஸ்ட்டு காரியம் நம்ம என்ன பார்க்குறோம்? அவங்க போஷிக்க முடியாத கர்த்தர் அப்பத்தை கொடுத்தா அது அவங்க என்னவா இருந்தது? அதையாக இருந்தது. இதுக்கு முன்னாடி அவங்க அதை என்ன செஞ்சதில்லை, சாப்பிட்டதில்லை. இனிமேலும் அவங்க சாப்பிட போகிறதும் இல்லை. அப்படி ஒரு ஆசீர்வாதம் கைக்கு அவர் என்ன இருந்தது? இந்த ஆசீர்வாதம் எங்கே வந்துச்சு? கைக்கு வந்துச்சு. போய் ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. எல்லாரும் ஓசையாக ஒவ்வொருத்தர் லைனில் இருந்து டோக்கன் வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு கட்ட சொன்னாரா? அவங்க கூடாரத்து மேலே எங்கே இருந்துச்சு? பனி போல கூடாரத்து மேலே விழுந்தது. வாசல் திறந்தா என்னது? ஃபுல்லாக வாசல் தான் என்னது? அந்த பனி போல இது குளிர்ச்சியான அப்பம். அப்போ வாசல் திறந்தா இருந்துச்சு. நீங்கள் அதுக்கு உழைக்க வேண்டாம், அதுக்கு நீங்கள் உழைக்க வேண்டாம், ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னா சும்மா நம்மளை மாதிரி அப்படியே கொடுத்தானே சில அப்படியே சாப்பிடலாம். தேடி வந்தோம். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பர்த்டே கூட்டு போகிறோம்ல, பர்த்டேனா ஆயிரம் கேக்கு தருவாங்க. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வீட்டு வாசல்லே அந்த கேக் வந்து நிற்கும். எப்படி இருக்கும் அந்த ஆசீர்வாதம்? நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார், நிச்சயமாக செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் அந்த பரதனம் இருக்குது. வீடு கதவு தட்டி வந்து நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்படும். வீட்டு வாசலிலே அந்த வாசல், கூடாரத்துக்கு மேலே வாசல் இருக்குது, கூடாரத்துக்கு உள்ளே வாசல் இருக்குது. கர்த்தர் நமக்கு அப்படி ஒரு அற்புதத்தை, அது மனோகரமாக அதை அற்புதம்னு சொல்லிட்டு இருக்கோம். அது பேர் என்ன தெரியுமா? அது ஆச்சரியமான, நாம் அறியாத ஆசீர்வாதங்கள். அறியாத ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்குங்க. அது கர்த்தர் செய்வார். அது அறியாத ஆசீர்வாதங்கள் எப்படி வரும் அப்படின்னா,
அது அறியாத ஆசிரியர்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறது? அற்புதம் என்ன? அற்புதம் என்ன? மிராக்கிள் என்ன? அப்போ அதிசயம்னா என்ன? அதிசயம்னா என்ன? அற்புதம் என்ன? இது ஆச்சரியம். மரியாள் குழந்தை உண்டானது இயற்கை மாறா நடக்கிறது எல்லாமே என்னது? இன்னும் அற்புதத்துக்கு அதிசயத்துக்கும் வண்டர்ஃபுல் அப்படின்னா இது அதிசயம். அற்புதம்னா மிராக்கிள். மரியாள் குழந்தை உண்டானது, ஆண் துணையெல்லாம் குழந்தை பெற்றது மிராக்கிள், அது அற்புதம். சூரியன் ஒரு அப்படி நின்றுச்சு அப்படின்னா அது பெறுது அற்புதம். ஒரு பாகை நின்றுச்சு அது பெறுது அற்புதம். இயற்கை மாற நடக்கிறது எல்லாமே என்னது? அற்புதங்கள் கட்ட செய்வார். அதிசயம் ஒண்டர்ஃபுல். அது எப்படின்னா அவங்க பார்க்குறதுக்கு அதிசயம். நீங்கள் 7 ஒண்டர்ஸ் சொல்கிறாங்க ஆக்சுவலாக. அந்த மாதிரி 7 ஒண்டர்ஸ் மாதிரி நிறைய ஒன்று கத்துற வாழ்க்கையை அதிசயம் செய்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து ஒரு அதிசயத்தை கற்று செய்கிறார். நமக்கு வராதுன்னு நினைப்போம், நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண நமக்கு வராதுன்னு நினைப்போம். அப்போ கத்துற அதிசயமாக நடத்துவார் அந்த இடத்துல. அதெல்லாம் ஒண்டர்ஃபுல் திங்ஸ் God will make with us. அதிசயம் ஆச்சரியமான அப்படின்னா நீங்கள் அறியாத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? உங்களுக்கு கொடுத்துருவார். அதை எங்கே நீங்கள் தெரியுமாது அந்த ஆசீர்வாதம். அப்போ அந்த ஆச்சரியமானது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அது உங்கள் காலடியிலே நிற்கும், உங்கள் முன்னிலிருந்து சேரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அதை நீங்கள் அறியாத இருந்திருப்பீங்க, அதை பற்றி ஒரு அறிவு உங்களுக்கும் இருந்திருக்காது, ஒரு அன்னோனாக இருந்திருக்கும். மூணாவது, நீங்கள் அதுக்காக என்ன செய்ய மாட்டீங்க? உழைச்சிருக்க மாட்டீங்க, பிரயாசம் மாட்டீங்க. அப்படி ஒரு ஆசை வரும். இதை பிரஜாதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா லக்கியாக கிடச்சிருமா, அப்படி லக்கியாக எனக்கு கிடச்சிருப்பா அப்படின்னா லக்கி இல்லை, ஆசீர்வாதம் கர்த்தரவரை தேடி கொடுத்தது. நீங்கள் கேட்காதமான ஒரு காரியத்தை தேடி கொடுத்தாருன்னா கர்த்தர் அது உங்களுக்கு என்ன செய்கிறார்? அறியாதமான காரியத்தை உங்களுக்கு அவர் செய்கிறாருன்னு அர்த்தம். அப்போது அவங்க சொன்னாங்க அது யோகாரமா, யோகாரம் கிடையாது. சில ஆட்களுக்கு சில சூழ்நிலை நிமித்தம் கர்த்தர் அப்படி செய்வார். உங்கள் காலடியிலே உழைக்காமல் பிழைக்காமல் நீங்கள் அறியாதமான உங்கள் முன்னாடி நீங்கள் போய் பெற்றுக்கொள்ள அவசியம் இல்லாமல் உங்கள் வாசலே கிடைக்கிற மாதிரி ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார். அது பேர் தான் நீங்கள் அறியாத ஆசீர்வாதம், தேடி வர்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீங்கள் உங்களுக்கு தந்துடுவார். ஆமென். ஃபஸ்ட்டு உங்களை போஷிக்கிற காரியத்தை கர்த்தர் நடத்துவார். நீங்கள் உழைக்க வேண்டாம். சில இடத்துல தானாக அவங்க சாப்பாடு, சில ஆட்கள் நான் பார்த்துருக்கேன், தானாக அவங்க காரியத்தை வரும். கவர்மெண்ட் ஆஃபீஸர் வேலை செய்கிறாங்க, இருக்கிறாங்க, அப்புறம் அவங்க பென்ஷன் வருது, தானாக வருது. அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு, அதுக்கப்புறம் பென்ஷன் வந்து தான் இருக்குது. அதில் என்ன அர்த்தம்? தேடி ஒரு ஆசத்தை கற்ற முன்னாடி வைத்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதனால் அதை யோசிக்கல. ஆனால் அவங்க அறியாமையிலே ஒரு ஆசீர்வாதம் உழைச்சிருக்க மாட்டால் ஒரு வருது பேர் தான் தேடி வர்ற ஆசீர்வாதம். ஸோ பென்ஷன் நீங்கள் அந்த கணக்கை சேர்க்க முடியாது. அதை உழைச்சிருக்கிற ரிசர்வ் தான் பின்னாடி கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. ஸோ உங்களை அறியாமையே இப்படிலாம் பணம் வருமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காம வர்றது தான் வேறு என்னது? அது பெரிய உங்களுக்கு தேடி வர ஆசீர்வாதம். நாம் அறியாத ஆசீர்வாதம், அன்னோன் பிளெஸிங்ஸ் ஃப்ரம் த காட். சில நேரத்தில் வரும், நம்ம அறியாத ஆசீர்வாதம் வரும். அப்படி இங்கே போஷிக் விஷயத்துலேயும் நம்ம அறியாத ஒரு ஆசீர்வாதம் நம்ம தேடி நமக்கு வரும். ஆமென். ஹல்லேலூயா. இது எங்கே நடந்துமோ? வனாந்தரத்தில் நடந்தது. வனாந்தரத்தில் கூடாதவே நடந்தது, வாசலில் நடந்தது, நம்ம முன்னிலேயே இது நடந்தது. அப்படியே ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு நம்ம கிட்டி சேர பாருங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ரெண்டாவது காரியம் பாருங்க, நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 18-19. நீங்கள் வறட்சியாக இருக்கிற காலத்திலே, நீங்கள் ஒரு நெருக்கடியாக இருக்கிற காலத்திலே கர்த்தர் உங்களுக்கு அதை என்ன செய்வார்? உங்களை ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் காலடியிலே தேடி வந்து வைப்பார். ஃபஸ்ட்டு பார்த்தது நீங்கள் போஷிக்கப்பட முடியாது. நம்ம வாழ்க்கை நடவடிக்கைகளுக்காக நம்ம வாழ்க்கையிலே வாழ்வாதாரத்துக்காக உள்ள காரியங்களை கர்த்தர் சில காரியங்களை தேடி வந்து வைப்பார். அதான் வானத்திலிருந்து அந்த மண்ணா அந்த அப்பம் அது வாசல் முன்னிலையில் அவருக்கு நீங்கள் எதிர்பார்க்காத விசேஷமாய், அதாவது அறியாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்து அவங்க என்ன செஞ்சார்? போஷித்தார். நீ அதிலே உபாகம் 8 நீங்கள் இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். எப்படின்னா 16 கூட வாசிங்க. பிற்பாடு சொல்லி காட்டுறாங்க. 16 வாசிங்க. 16 உபாகம் 8
3 ஏற்கனவே வாசிக்க 15 வாசிக்க இல்லையா? அதிலே சாரி உபாகம் 8:3 வாசிங்க, அப்புறம் பிற்பாடு 16 வாசிங்க. உபாகம் 8:3. உன் பிதாக்கள் அதான் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இதற்கு அறியாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் செஞ்சவர்களை போஷித்தார். எப்போ? கர்த்தர் வார்த்தை பிழைப்பாங்க ஒத்துக்க முடியாது, நீ சிறுமைப்படும் போது. அப்போ பாருங்க, கர்த்தர் சிறுமைப்படும் போது, நாம் சிறுமைப்படும் போது, நாம் மனாந்தத்தில் இருக்கும்போது, நாம் அறியாத மன்னாவால் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? அந்த போஷிப்பார். அந்த போஷிப்பு எப்படி இருக்கும்? நீங்கள் உழைக்க வேண்டாம், உங்களை அறியாத ஒரு பொருளாக இருக்கும், உங்கள் காலடியில் வந்து அது விழும். அதே 16 வாசிங்க. உபாகம் 16 வாசிங்க. வனாந்தரத்திலே நீ அறியாத மன்னவனால பிதாக்கள் செஞ்சார்கள், போஷிக்கப்பட்டார். ஆகையினால ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட வனாந்தர வாழ்க்கையிலே, ஒண்ணுமில்லாத வாழ்க்கையிலே நாம் போஷிக்கப்பட முடிய கர்த்தர் நாம் அறியாத ஆசீர்வாதத்தை நம்ம காலத்தில் கொடுத்து நமக்கு என்ன செய்வார்? நம்மளை ஆசீர்வாதம் தேடி ஒரு ஆசீர்வாதமாக நம்ம கர்த்தர் அதை வெளிப்படுத்துவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. 2வது, நம்முடைய நெருக்கடி நேரத்தில், நம்முடைய ஒரு இக்கட்டிலே, குறிப்பாக சொல்ல போனால் ஒரு வறட்சியிலே கர்த்தர் நமக்கு ஒரு சில ஆசீர்வாதத்தை தேடி வந்து நம்ம காலில் வைப்பார். வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் வாசிங்க 15ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கலாம். சிம்சோன் மிகவும் அவ்வளோ வரை போர் முடிச்சுட்டு அவள் வந்து அடிச்சு நுழையினான். இப்போ ஃபுல்லாக மிகவும் தாகமாக இருக்கிறான். அது பெரிய ஒரு வனாந்தரமாக இருக்கிற ஒரு இடம். அது வனாந்தரம் மட்டும் இல்லை, ஒரு தண்ணி இல்லாத ஒரு இடமா இருக்குது. வாய்ப்பே இல்லை தண்ணி கிடைக்கிறதுக்கு. அப்படி ஒரு காரியமாக இருக்குது. அப்படி அவன் தாகத்தோடு நிற்கிறான். தாகம் அடைந்து இவ்வளோ பெரிய ஆட்களை நான் கொண்டு பூச்சிருக்கிறேன், இவ்வளோ பெரிய ரட்சிப்பை என் கையில் கட்டளையிட்டு இருக்கேன். இப்போ நான் தாகத்தினால் செத்து வித்த சேதம் இல்லாத கைகளை நான் விழ வேண்டுமா என்றான். பாருங்க, இந்த இடத்துல ஒரு காரியத்தை பார்க்குறீங்க, வறட்சியான ஒரு இடம் என்று சொல்லி பார்க்குறீங்க, நெருக்கடியான ஒரு இடம் சொல்லி பார்க்குறீங்க. குறிப்பாக அந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்களேன், வெக்கப்படுற ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த இடத்துல என்ன சொல்றாங்க? வித்து செய்யலான்னு நான் போய் விழணுமா, வெக்கப்படணுமா அப்படி கேட்குறான். வெக்கப்படுற ஒரு சூழ்நிலை, நெருக்கடியான சூழ்நிலை, குறிப்பாக வறட்சியான சூழ்நிலை நேரத்தில் கர்த்தர் அவன் அறியாத ஒரு ஆசீர்வாதத்தை அவன் காலடியிலே கொண்டு சேர்த்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு அவன் உழைக்கவில்லை. வாசிக்கலாம். தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார், அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீங்க. தண்ணி ஓடி வந்ததுன்னா எங்க? இவன் நிற்கான், பள்ளத்தாக்குலேருந்து பிளக்கப்பட்டது எல்லாரும் தெரிஞ்சது. ஏன்னா கண்மலை அடித்து தண்ணி கொடுத்துருக்காங்க, எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ பள்ளத்தாக்கில் பிறந்தது சாதாரணமாக எடுத்துடுறாங்க. பள்ளத்தாக்கு பிளக்க பண்ணி தண்ணியோட சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. தண்ணி எங்கே வந்துச்சு? இவன் கையில் வந்துச்சான். இவன் பெருசான் அப்படி எடுத்து இப்படி குடிச்சான். சில ஆதாரங்கள் இருக்குது. எப்படி இருந்துச்சுங்க? தண்ணி ஓடி நின்ன இடத்துல இருந்து என்ன செஞ்சிருக்கு? தண்ணி ஓடி காலுக்கு வந்துருக்கு, அப்படியே மோண்டு செஞ்சானா குடிச்சான். அப்படி ஆசைங்க பார்த்தீங்களா? ஒரு ஆறு, ஒரு பள்ளத்தாக்கு உடஞ்சி ஆறு மாதிரி தண்ணி கிட்ட காலுக்கு அடியில தண்ணி வந்துச்சான். அந்த இடத்துல நம்ம திருப்பி வாசிங்க. ஓடி இவன் இருந்து அர்த்தம். பேர் ஓடி வந்தேன்னு என்ன அர்த்தம்? உடனே வாசிக்கலாம். அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்து. ஆமென், ஹல்லேலூயா. தண்ணி அவனை தேடி வந்தது. தேவன் சோத்திரம் இல்லாத நிறைய இடங்களை நான் பார்த்துருக்கேன். பஸ்ஸில் போகும்போது தாகமாக இருக்கும். யாராவது தண்ணி குடிட்டு பார்த்தா உடனே வேணுமான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நான் அனுபவப்பட்டிருக்கேன். சில நேரங்கள் தாகம் இருக்கும்போது கர்த்தர் தீர்க்குடியை யார் வழியாக கொடுப்பாங்க. ஆனால் அதெல்லாம் நினச்சிருக்கோம், யாராவது தருவாங்க நமக்கு, எங்கேயாவது ஒரு வாட்டர் தண்ணி வாங்கிக்கலாம், அந்த தண்ணி பாட்டில் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்போம். கர்த்தர் செய்து கொடுத்துருப்பார். அது இது பேச்சு இல்லை. நான் சொல்ல ஒரு காரியம் என்னென்னா, திடீர்னு உள்ளது ஒரு பள்ளத்தாக்கு உடஞ்சி தண்ணி வந்து உங்கள் அண்டையில் காலுக்குள்ளே வந்து நீ எப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதுதான் நீ அறியா ஆசீர்வாதத்தை கர்த்தர் காலிலே
வைக்கிறார். ஆமென். ஹalleluya. உங்க வறட்சியிலே, உங்க நெருக்கடியிலே, குறிப்பாக உங்களுடைய களைப்பிலே, உங்களுடைய சோர்விலே, வெட்கப்படுற சூழ்நிலை காணப்படுற நேரத்திலே, நீ தாழ்வுடைய போற காலத்திலே திடீரென்று கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியத்தை பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை உங்களை என்ன செய்வார்? அந்த தாகம் தீர்க்கத்தக்கதாய் உங்க காலடியிலே உங்களை தேடி ஒரு ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு ஆச்சரியமான விசேஷமாய் நீ அறியாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு அங்கே தருவாங்க. ஆமென். ஹalleluya. இப்போ என்ன தெரியுமா? யாரா தண்ணி மோண்டு கொடுப்பாங்க போல கிடைச்சிருக்கோம். சில ஒட்டத்தில் எதாவது வந்துச்சுன்னா ஒட்டத்தில் என்ன செய்யலாம்? தண்ணியை வாங்கி போடலாம் அப்படின்னு நினச்சிருப்பான். அப்படி தான் நம்ம மைண்டில் தோண்டிருக்கோம். இல்லை யாராவது வச்சுருப்பாங்க, சிறு பையன் அப்போ பை மாதிரி உள்ள சில பையில தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. அப்படி யாராவது தருவாங்கன்னு வச்சுருப்பாங்க. இல்லை கர்த்தர் அவங்க ஏதாவது நம்ம ஊற்றுக்கண்ணை காட்டுவாங்க, நம்ம போயிட்டு செய்யலாம். கோரி ஆகாரம் தான் கிடைச்சது. ஒரு வீட்டுக்கான அங்கேயே இருந்தது, இவ போய் கோடி தண்ணி போட்டு குடிச்சிக்கிட்டா. அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு அவங்க யோசிக்கலாம். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? பக்கத்தில் ஒரு மழை பிளந்து பள்ளத்தாக்கு பிளந்து தண்ணி ஓடி ஒரு காலில் உள்ள இவன் மூன்றதை குடிக்க வசதியாக இருந்தது. கர்த்தர் அப்படிதான் செல்ல செய்வார். அவன் பாருங்க, அந்த பள்ளத்தாக்க அவன் கையினால் வெட்டினானா? வெட்டல. அதுக்காக ஏதாவது ஓடி போய் அந்த பள்ளத்தாக்கத்தை மீச்சானா? ஒன்றும் செய்யலை. இந்த பள்ளத்தாக்கத்தை கையை செய்ய பிளந்தானா? ஒன்றுமே செய்யலை. அதுதான் வார்த்தை. ஓடி வந்த அர்த்தம் அப்படின்னா இவன் ஒன்றுமே அங்கே பண்ணலைன்னு அர்த்தம். இன்னொரு ஓடி இருந்த அர்த்தம் என்னன்னா, இவன் கிட்ட அதை கிட்டி சேர்ந்ததுன்னு அர்த்தம். இவன் கிட்ட தான் அது கிட்டி சேர்ந்ததுன்னு அர்த்தம். இவன் அங்கே பக்கத்தில் போடுதுன்னு அர்த்தம். அப்போ தானம் தீர்த்தான். பாருங்க, இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, உங்களுடைய நெருக்கடியிலே நீங்க சோர்ந்து இருக்கும்போது, உங்களுடைய வறட்சியிலே நீங்க தாழ்ந்து இருக்கும்போது, நீங்க வெட்கப்பட்ட சூழலை காணப்படும் போது பயப்படாதீங்க. நீங்க அறியாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க முன்னணியில வைத்து உங்களது தாகத்தை தீர்த்து உங்களை பலப்படுத்துவாங்க. ஆமென். ஹalleluya. சோத்திரம் உண்டாதாக. இது 2வது காரியம். 3வது பாருங்க, ஆசீர்வாதம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இங்கே கழுதை மேய்ச்சி கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு கழுதை காணாமல் போயிடுச்சு. காணாமல் போகிற கழுதையாக கூட வீட்டுக்கு போனால் வீட்டில் பிரித்து எடுத்துருவாங்க. ஆனால் இங்கே என்ன செய்யறான்? எப்படியாவது கழுதையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு தேடலை உள்ளே இறங்குறான். ஆனால் கிடைச்சது கழுதையா? கழுதை மட்டும் இல்லை, கூட சேர்ந்து செஞ்சு ஒரு ராஜ்ய பாரம் அவனுக்கு கிடைச்சிது. எப்படி வந்து பாருங்க, இதுதான் உலகத்தில் என்ன சொல்லுவாங்க, இதை லக்கியாக கிடைச்சது பாடிமா. இன்னைக்கு சில ஆட்களுக்கு சில போஸ்ட் இன்னைக்கு அப்போ பேசிட்டு இருக்காங்க. சில ஆட்களுக்கு சில போஸ்ட் கிடைச்சி எப்படி பேசிட்டு இருக்காங்க? இவனுக்கெல்லாம் இந்த போஸ்ட் ஆகியா லக்கியாக கிடைச்சது? லக்கியும் கிடையாது. கர்த்தர் சில ஆசீர்வாதத்தை அவங்க முன்னணியிலே அவங்க எதிர்பாராத விசேஷமாக அறியாத ஒரு ஆசீர்வாத கர்த்தர் காலடியிலே வைத்திருக்கிறார். ஹalleluya. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 9:3. சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. ஆகையால் கீசு தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரர் ஒருவனை கூட்டிட்டு கழுதையை தேட புறப்பட்டு போய். அப்படி அவன் எப்ராயிம் மலையிலும் ஷலிஷா நாட்டை கடந்து போனான். அங்கே அவர்களை காணாமல் சாலிம் நாட்டை கடந்தார். 15. சவுலின் வர ஒரு நாளைக்கு முன்பே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை நேரத்திலே பென்யமீன் நாட்டாரான ஒரு மனுஷன் எனக்கு உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ணு. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அவனை அபிஷேகம் பண்ணு. அவன் என்ன பண்ணுவான்? அவன் வீரனோட 100 பேர் ஒரு சேர்த்துட்டு வருவான். அப்படி போட்டிருக்கா? என்ன போட்டிருக்காரு? கழுதையை தேடிட்டு வருவான். அவன் என்ன செய்வான்? கழுதையை தேடிட்டு பெண்ணியவன் ஒருத்தர் வருவான். அவனை என்ன செய்ய? நீ ராஜாவாக, தளபதியாக, அதிபதியாக என்ன செய்ய? அபிஷேகம் பண்ணு. வாசிக்கலாம். அபிஷேகம் பண்ண கடவாய் என்றார். அவன் தன் ஜனத்தை பெருசில் தேடி நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையில் என்னிடத்தில் எப்படி அப்படின்னா, நான் அவர்களை கடாபிஷேகம் என்று வெளிப்படுத்தி. 20 வருஷம் வாசிக்கிறேன். 20. 3 நாளைக்கு முன்னே நான் போன கழுதையை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போ சவுல் சாமுவேலை பார்த்துட்டாரு. முதல்ல பார்த்தது கீசுகளை காணாமல் போனதுக்கு சவுல் ஆர்டர் பெற்றுட்டு கழுதை தேட வர்றாரு. அப்புறம் என்ன வருஷம் வாசித்தோம்? சாமுவேலை கத்த சொல்றாரு, இப்படி பெண்ணிங் கொடுத்து வரோம், அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி கத்தோட வார்த்தையை அங்கே வந்து சேர்ந்துச்சு. இப்போ சவுல் சாமுவேல் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது சாமுவேல் சொல்றாரு, வாசிக்கலாம். 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதையை பற்றி கவலைப்பட வேண்டாம். அந்த கழுதையை பற்றி கவலைப்படாதையா? அது கிடைச்சிச்சு. நீ தேடிட்டு கழுதை உனக்கு கிடைச்சிச்சு. இப்போ விஷயத்துக்கு வர அப்படின்றார். இதெல்லாம் சகல இஸ்ரவேல் அபேட்சியும் யாரின் அனுப்பும் வீட்டாரின் நடுவையும் அல்லவா
என்ன வாசிக்கிறீங்க தெளிவா இல்லையா? இவையெல்லாம் கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதெல்லாம் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? இதெல்லாம் சகல இஸ்ரவேல் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன் வீட்டாரையும் அல்லவா? இஸ்ரவேல் நீ கழுதை தேடிருக்க. ஆனா இஸ்ரவேல் யாரை தேடுறாங்க? ஒன்றை தேடுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க ஏன் என்ன தேடணும்? அதான் ஆசீர்வாதம். உன் காலில் இருந்த ஆசீர்வாதம் தான், உன் முன்னே இருந்த ஆசீர்வாதம் தான். என்ன இருக்கு தேடணும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அடுத்தது சின்ன கோத்திரம்னா எவ்வளோ பெனியமின் கோத்திரம்மா அப்படின்றான். அது ரொம்ப அற்பமானது ஐயா அப்படின்றாங்க. அடுத்தது இப்படி ஒரு ஆசீர்வாதம் எனக்கு தருவாங்க. கர்த்தர் சொல்றாரு, உன்னை ராஜ்யபாரம் பண்ணுறதுக்கு அவன் ராஜ்யத்தை கையில் கொடுத்து அவனை அபிஷேகம் பண்ண சொல்லியிருக்கிறாருன்னா அவன் நான் சின்ன ஆள் ஐயா அப்படின்றார். அதுதான் ஒரு சின்ன ஆளுக்கு இருக்கு அறியாத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவர் காலடியிலே வைத்தார். சவுலுக்கு ராஜபாரத்தை கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு சில நேரங்களில் அப்படி ஒரு ஆலயம் வரும். ஒரு ராஜ்யம் கைக்கு ஆளுத்தக்கதாய், ஒரு சபையை ஆளுத்தக்கதாய், நிறைய பேர் ஊரில் ஆளுத்தக்கதாய் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம் தருவார். தேடி வந்து தருவார். நாம தேடி போடுறது வேற, கிடைச்சதோ வேற. நாம தேடி வந்து உலக பொருட்காக தேடி போயிருக்கிறோம். கிடைச்சதோ இங்கே அங்கே பெரிய உலகத்துக்கு பெரியவன ஆளுகையை கர்த்தர் கொடுத்தார். அதுவும் இவன் போய் வெற்றி பெற்று அந்த ஆளுகை பெறணும் அவசியம் இல்லை. இப்போ பாருங்க, தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான், அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணான். ஆனால் அவன் பொறுத்து தான் செஞ்சாத, எல்லா சேலஞ்சையும் அவன் தாண்டி தான் செஞ்சான், அது பெற்றுக்கொண்டான். எஸ்தர் ஒரு இளவரசியாக ஆக்கப்பட்டார், அதுக்கு சில காத்திருந்தா அதை செஞ்சான். ஆனால் சவுல் பாருங்க அவன் எதுவுமே காத்திருக்கல. அவன் தேட போனது அவரோட கழுதையை தேட போனான். ஆனால் கிடைச்சதோ கழுதையும் ராஜ்யபாரம். இப்போ இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சவுல் கிடைச்சது அவன் அறியாதமான பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் காலடியில் முன்னிலே வைத்தார். அதுக்காக உழைத்ததும் இல்லை, பிழைத்ததும் இல்லை. அதான் அவன் அறியாத காரியமாக இருந்தது. அவன் யோசித்ததும் இல்லை, சிந்தனைப்படவும் இல்லை. அது தகுதி இல்லை மட்டும் இல்லாமல் அதுக்கு அவன் சிந்தனையும் இல்லை. மூணாவது காரியம், அவன் அதை போய் உழைத்து பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பிரயாசப்பட்டும் இல்லை. அது காரியம் எங்கே வந்து அங்கே தானா தேடி அவன் முன்னாடி இருந்தது. இதுதானே கர்த்தர் அப்போ ஒரு பெரிய தேடி ஒரு ஆசீர்வாதத்தை சவுல் கொடுத்து சவுலை ஆசீர்வதித்தார். இப்படாமல் அந்த ஆசீர்வாதத்தை தப்பாக பயன்படுத்தினான்னு அவன் கேட்டு போயிட்டான், அது வேற விஷயம். ஆனால் கர்த்தரை செய்தவர் அவன் வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் செய்தார். சில நேரங்களில் அந்த ஆசீர்வாதம் எப்படி தேடி வரும். தேடி நம்ம யோசனையே பார்த்துக்க மாட்டோம். திடீர்னு ஸ்கூல் பீப்புள் லீடராகிடலாம். யோசனையை பார்த்துக்க திடீர்னு கிளாஸ் லீடராக யோசனை கற்று திடீர்னு எடுத்து இன்சார்ஜாக வச்சுருக்கோம். நான் அந்த மாதிரி எனக்கு திடீர் வந்து நம்ம அப்போ அந்த காலத்தில் நான் நினச்சிட்டேன், நம்ம பெரிய லக்கு அடிச்சுட்டு போடுது, காற்று நம்ம பக்கம் அடிக்க நினச்சிட்ருக்கேன். காற்றுலாம் நம்ம அடிக்கலை. காற்று செய்கிறதால அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு ஒரு காரியத்தை என்ன செய்கிறார், உயர்த்தும்படியாக கர்த்தர் செய்கிறார், நமக்கு வைத்திருக்கிறார். அப்போ பாருங்கள், இங்கே என்ன காரியத்தை வச்சுருக்கோம் அப்படின்னா, கர்த்தர் சில நேரங்களில் நமக்கு உயர்வு பற்றிய ஒரு ஆசீர்வாதத்தை, நாம் அறியாத ஒரு உயர்வை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கர்த்தர் சில நேரங்களில் சில காரியத்தை நிமித்தமாய் நாம் உயர்வு பெறக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம முன்னணியிலே வைப்பார். அந்த ஆசீர்வாதம் நம்ம அறியாத ஒரு உயர்வாக இருக்கும், நாம் பிழைக்காத ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், நாம் அதை தேடி செல்லாம அதுவே வந்து நிற்கிற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ கர்த்தர் மனுஷனை உயர்த்த முடிவு பண்ணிட்டார்னா அந்த ஆசீர்வாதம் அவன் என்ன செய்யும், தேடி காலங்களில் ஒரு சவுளை போல. நாம தேர்ந்தது சின்ன பொருள், வந்தது பெரிய பொருள். சும்மா கிளாஸ் லீடராக தேடிட்டு இருக்கோம். கர்த்தர் பெரிய ஸ்கூல் பீப்புளாக வச்சுருக்கலாம், பெரிய ஆட்களை அவங்க நியமிக்கப்படலாம். பெரிய ஒரு உயர்வான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் முன்னணியிலே உங்கள் காலடியிலே கர்த்தர் வைப்பார். அதுதான் நீங்கள் அறியாத ஒரு ஆசீர்வாதம், தேடி வருகிற ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே நம்ம பார்த்தது ஃபஸ்ட்டு காரியத்திலே நாம் என்ன பார்த்தோம், வனாந்தரத்தில் உள்ள கோஷிக்கப்படக்கூடிய நடவடிக்கையான உள்ள காரியத்தை நாம் பார்த்தோம். ஒரு தேடி ஒரு ஆசீர்வாதத்தை என்னன்னு பார்த்தோம், அந்த அப்பம் பார்த்தோம். ரெண்டாவது நியாயபதியில் பார்த்தது வறட்சியான நெருக்கடியான வெட்கப்படுற சூழ்நிலை ஒரு காரியத்திலே வெட்கப்படாதபடிக்கு தேவன் நமக்கு தேடி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அங்கே தாகத்தை தீர்த்து அங்கே கர்த்தர் அவனை பலப்படுத்தினே பார்த்தோம்.
மூன்றாவது காரியம், கழுதைக்காக தேட போன சவுலுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ராஜபாகத்தை கொடுத்து உயர்த்துகிற ஒரு ஆசீர்வாதமாக அவன் காலடியில முன்னணியிலே வைத்த ஒரு காரியத்தை பார்க்கலாம். ஒரு மனுஷனை கர்த்தர் உயர்த்த வேண்டும், உயர்த்த முடிவு பண்ணிட்டான்னா அந்த ஆசீர்வாதம் அவன் என்ன செய்வான்? தேடி அவன் அறியாத ஒரு உயர்வாய் அந்த உயர்வு சாதாரண அவன் என்ன செய்வான்? தீங்கிஸ்ட்டு போனால் எப்படியாவது அந்த கல்லை கண்டுபிடிச்சுவாரு. அப்படி ஒரு உயர்வான ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு செஞ்சுருக்கலாம், அதை சிந்திச்சிருக்கலாம், அதுக்கு தேவனை வேண்டி கொண்டு வந்துருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு உயர்வான ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா ராஜ்ய பாரதியே ராஜாவாக்கும்படியாக அந்த அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு ஆட்களை கர்த்தர் என்ன செய்தாருங்க? அவன் முன்னணியிலே வைத்தார். அந்த உயர்வு அவன் எதிர்பார்க்காத அந்த உயர்வான ஆசீர்வாதத்தை கர்த்தர் சவுலுக்கு அவன் காலடியிலே அவன் முன்னிலையிலே வைத்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி கர்த்தர் நம்ம எதிர்பாராத ஒரு சூழ்நிலை, நாம் அறியாத ஒரு உயர்வு வாழ்க்கையிலே நம்மளை என்ன செய்யும்? தேடி வரும். தேடி வரும், தானா தேடி வராது. கர்த்தரதை நம்மளோட தேடி நம்ம கையிலே கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக. நாலாவது காரியம், நம்முடைய தேவைகள் சந்திக்கிறது கர்த்தர் தேடி உங்கள் கையில் கொடுப்பார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 22:3. சோத்திரம் உண்டாதாக. இங்கே ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன கீழ்ப்படிந்து தன் மகனை வழி கொடுக்கும்படியாக எடுத்துக்கொண்டு போனான். போகும்போது அவன் கையில் என்ன இல்லை? வழி கொடுக்க பையன் கேட்டான், எங்கப்பா போகிறேன்னு கேட்டான். வாசிக்கலாம், 6ஆம் வசனம் வாசிக்கலாம். 4ஆம் வசனம். மூன்றாம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை எடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டார். அப்பொழுது ஆபிரகாம் வேலைக்காரன் நோக்கி, நீங்கள் கழுதை நிறுத்தி இங்கே காத்துங்கள், நானும் பிள்ளையாண்டாரும் அவ்விடமட்டும் போய் பொழுது உண்டு உங்களுக்கு திரும்பி வருவோம் என்றார். ஆபிரகாம் தகவலுக்கு கட்டைகளை எடுத்துக்கொண்டு தன் குமாரனை 7ஆம் வசனம் வாசிங்க. அப்போது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றார். அதற்கு அவர், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, நரபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? பாருங்க, அவனுக்கு இந்த விஷயம் தெரியாது. ஆனால் நெருப்பும் என்ன இருக்கு? கட்டையும் இருக்கு. அப்போ எதை எடுத்து போகலாமே? ஆட்டுக்குட்டியை எடுத்துகிட்டு போகல. ரைட்டா? கர்த்தர் வந்து அப்படி மகன் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அவன் வந்து இந்த 2 எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் கர்த்தர் துணிச்சலாக கீழ்ப்படிந்து ஆபிரகாம் அந்த காரியம் செய்தனாலே அறுவாடை பிள்ளையாண்ட மேலே கத்திய பிள்ளையாண்ட மேலே போடாதே என்று சொல்லி கர்த்தர் அவனை தடுத்துட்டு உடனே என்ன செஞ்சார்? நீ தேவனுக்கு உடனே ஆபிரகாம் தன் கண்களை 13ஆம் வசனம் வாசிங்க. இங்கதான் யோசிக்கிறோம். இதோ பின்னாக குதிரையிலே கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவே கண்டான். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அது ஆடு மேய்க்கிற இடமும் இல்லை, ஆட்டுக்குடி பிக்கிறதுக்கு. அப்போ அவன் கண் பட ஆட்டுக்குடியில் எங்கேயும் செய்யலை, மேய்க்கப்படலை. அப்போ யோசிச்சு பார்த்துருப்பானா, பிள்ளையை நிப்பாட்டமோ கொண்டு கட்டையெல்லாம் இருக்குது, நெருப்பும் இருக்கு, எப்படி நம்ம வந்து பலி சேர்த்து திரும்பக்கூடாத அப்படி யோசிச்சிருப்பான். அப்போ அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அங்கே எந்த ஆட்டுக்குட்டியுமே இல்லை. நிறைய ஆடு இருந்துச்சா? அதுவும் இல்லை. ஒரே ஆட்டுக்குட்டி இருந்து அது சிக்கி கொண்டுது. பாருங்கள், அந்த ஆட்டுக்கு அந்த கொம்பு கொஞ்சமாக இருந்தால் சிக்கிக்குமா? சிக்காது. இப்போ கத்தரை எப்படி வச்சுருக்காரு பாருங்க. ஒரு ஆட்டுக்குட்டி கொம்பு நல்லா வளர்ந்து அந்த கொம்பு எங்கே போய் நிற்கிது? சிக்கி கொண்டிருக்கு. எதுக்காக சிக்கிருக்கு? எதுக்காக சிக்கிருக்கு? அவன் காலில் விழுதுக்காக சிக்கிருக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, அங்கே யதார்த்தமாக ஒரு ஆட்டுக்குட்டி வந்துச்சா? மேய்த்திருந்து ஆட்டுக்குட்டி எடுத்தானா? இவனுக்குன்னு ஆட்டுக்குட்டி அனுப்பப்பட்டுச்சா? எப்படி இருந்துச்சுங்க? எப்படி இருந்துச்சு ஆட்டுக்குட்டி? இவனுக்காக வந்தது. இவனுக்காகவே அது கொம்பு போய் சிக்கிச்சு, அந்த முள்ளுக்குள்ளே போய் சிக்கிச்சு. வாசிங்க. ஏதோ பின்னாக குதிரையிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். பிடித்து ஆமென், ஹல்லேலூயா. ரொம்ப ஈஸியாக கைக்கு வந்து ஆடு அடிச்சுன்னா அடித்து பலிட்டான். இது நான் கேட்குற ஒரு பாயிண்ட் தான். இந்த ஆட்டுக்கடாவை அவன் தேடினானா? இல்லை அங்கே நிறைய ஆடுகள் மேய்த்திருந்து ஒன்று எடுத்தானா? இன்றைக்கி எல்லாம் பதில் சொல்லுங்கள். அவனுக்கு தெரியுது. அறியாத ஆசீர்வாதமாக நமக்கு தெரியும். அங்கே நிறைய ஆடுகள் மேய்ச்சி கொண்டு இருந்தாங்களா?
இல்லை. இல்லை இவனாவது என்ன செஞ்சான், சுற்றி ஒரு 2 மைலுக்கு அலைஞ்சி ஒரு ஆட்டுக்குட்டி தேடி முடிச்சானா? இல்லை. அவன் நின்ன இடத்துல, அதை நீங்கள் நல்ல வார்த்தையை அழுத்தி வாசல் தெரியும். இதோ எங்க பின்ன எங்க பின்னானா ஆபிரகாமுக்கு பின்னாங்கன்னா எங்க? பக்கத்துல ஆட்டுக்குட்டி இருக்கு பாருங்க, புதருக்குள்ள தேடி வந்துருக்குங்க. அந்த ஆட்டுக்குட்டி பின்னாடி இந்த புதர் இருந்துருக்கு. கரெக்டாக கத்துற அங்கேருந்து அனுப்ப சொல்லிருக்காரு. இது கரெக்டாக வேண்டான்னு சொல்லி, இந்த பலி வேண்டான்னு சொல்லி முடிக்கவும் அந்த ஆடு எங்கே சிக்கிருக்கு. இவனுக்கு பின்னா இருந்தாலும் சரி, முன்னாக இருந்தாலும் சரி, அவன் சுற்றி தான் ஆசீர்வாதம். அவன் காலையில் இருந்துச்சிருக்கு. தேடி இந்த பின்னாக வார்த்தையை யோசித்து பாருங்க. அந்த வார்த்தை நான் அண்டர்லைன் பண்ணிக்கிட்டேன். இதோ பின்னாக புதரிலே. அவன் அதுக்காக ஓடி தேடவே இல்லை அங்கே மந்தை மேய்ச்சல் கேட்டதும் இல்லை அங்கே மந்தை மேய்ச்சல் பார்த்ததும் இல்லை. இவனுக்கென்றே ஒரு ஆடு அங்கே பின்னாக போய் அவனுக்கென்றே ஒரு புதரு, அவனுக்கென்று புதரை சிக்கி கொண்டிருக்கிற ஒரு கொம்பு. ஹல்லேலூயா. அந்த ஆட்டு கொம்பு போய் அந்த ஆட்டுக்கு நான் யோசனை, ஆட்டுக்கு கொம்பு இல்லைன்னு ஆடு சிக்கிஇருக்குமா அப்படின்னு யோசனை. அதுக்கு ஒரு ஆடை வச்சு ஆட்டுக்கு ஒரு கொம்பு வச்சு கொம்புக்கு ஒரு புதரை வச்சு கொம்பு சிக்கப்பட்டு அது இவன் கண்ணில் தெரிஞ்சு அது பின்னாக காணப்பட்டு அது பலிடுது. அப்படி இதெல்லாம் யாருக்காக ப்ரொவைடராக இருக்கு? இந்த ஆசீர்வாதம் யாருக்காக இருக்கு? தேடி வந்து ஆசீர்வாதமாய் கர்த்தர் ஆபிரகாமுக்கு அவன் முன்னாக வைத்தார் அல்லது வசன பிரகாரம் பின்னாக வைத்தார் என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. நம்முடைய தேவைகளை கர்த்தர் என்ன செய்வார்? தேடி வந்து கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு பின்னாக ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து, நம்ம கூடயே ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து, விசேஷமாய் நம்ம தேடி ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து, நம்ம அறியாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நான் கேட்பது தான், அந்த ஆடு அறியப்பட்ட ஆடா அறியாத ஆடா? ஆபிரகாமுக்கு தெரிஞ்ச ஆடா தெரியாத ஆடா? தெரியாத ஆடு தானே. ஏன்னா அவன் கேட்டால ஆட்டுக்குட்டி எங்கே போன கேட்டால. அப்போ என்ன சொன்னாங்க? கர்த்தர் பார்த்து கொள்வார்ப்பா. இல்லை அப்படிதான் பதில் சொன்னான். அப்போ ஆட்டுக்குட்டி அங்கே இருந்தது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. தேவ பசங்க சோத்திரம் இருந்தாங்க. ஆவான் என் மகனே, தேவன் நமக்கு தகனப்படி ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்போ பாருங்க, இப்போ இவனுக்கு அறியாத ஒரு ஆடு, ஒரு அறியப்படாத ஒரு ஆடு, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவன் போய் தேடி எடுக்காதபடிக்கு அவன் காலடியிலே கிடைக்க முடியாது செய்தார். அவனுடைய நீடு, அவனுடைய தேவைகள் அங்கே சந்திக்கப்பட்டது. God is our provider. ஹல்லேலூயா. உங்களை தேடி வரும் அந்த இடத்துல உங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன செய்யுங்க? தேடி வரும். இது உங்களுக்கு படிக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா ஃபீஸுக்கு போனாங்க தேடி வரும். உங்களை தேடி வரும். நீ அலைய வேண்டாம். இது தெரியாமல் ரொம்ப நாள் கடமை வரவும் தெரியாது. நம்மளை தேடி ஒரு ஆசீர்வாதம் வரணும் தெரியாமே ஃபீஸு லவ் மற்ற தேவைகளுக்கு என்ன செய்ய அவசரப்பட்டு கடன் வாங்கிட்டு அப்படி செய்யக்கூடாது. கர்த்தர் நம்முடைய டிசபிலிட்டியில், நம்மளால் முடியாத பட்சத்தில், நம்முடைய ஒரு நெருக்கடியான நேரத்துலலாம் கர்த்தர் என்ன செய்வார்? நீ விசுவாசத்தோடு தேவன் கண்களை நோக்கி ஏறெடுத்து பாருங்க. அவர் ஒரு தேடி உங்கள் காலடியிலே உங்களுக்கு பின்னாகவோ அல்லது முன்னாகவோ அல்லது ஒரு காலடியிலையோ அந்த தண்ணி ஓடி வந்து காலடியில் விழுந்து பாருங்க சிம்சோனுக்கு. அந்த மாதிரியோ இல்லை வானத்தில் வந்து உங்கள் கூடாத மாதிரி விழுந்ததோ அந்த மாதிரியோ அல்லது கடல் தேர்வுடத்துக்கு ராஜபாலம் வந்துச்சு பாருங்க அந்த மாதிரியோ, இல்லை நான் பின்னாகவே ஒரு ஆட்டுக்குட்டி ரெடியாக இருந்துச்சு பாருங்க அந்த மாதிரியோ கர்த்தர் தேவைகளை சந்திப்பாராங்க. God is our good provider. ஹல்லேலூயா. நிச்சயமாக நம்ம தேவைகளை சந்திக்க கர்த்தர் என்ன செய்வார்? தேடி ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பின்னாக நமக்கு வைத்து, முன்னாக நம்ம வைத்து, நம்ம கூட வைத்து நம்ம ஆசீர்வதிப்பாங்க. ஹல்லேலூயா. நீ அறியாத ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் தேவைகளுக்கு, நம்ம தேவைகளுக்கு கர்த்தர் கொடுத்து, நம்ம அந்த இடத்துல கர்த்தர் நம்மளை அந்த தேவை சந்திக்க நமக்கு கிருபை செய்வார். நம்ம அறியாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? நம்ம காலடியை வைத்து அந்த தேவை சந்திக்க கர்த்தர் செய்வார், கிருபை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். அடுத்தது சாலமோன் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12. நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்டில் நம்ம ஆஸ்தி இல்லாமல் இருக்கலாம், ஒரு ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு சொத்து இல்லாமல் இருக்கலாம். பயப்படாதீங்க. ஏற்ற இட கர்த்தர் உங்களுக்கு தேடி ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு உங்கள் சுதந்திரமாக உங்களுக்கு கொடுத்து தருவாராக. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12-13. அவன் ஞானம் கேட்டான். அங்கே சவுல் கழுதையை கேட்டான். இங்கே என்ன கேட்டான்? கழுதை கேட்டால் கர்த்தர் ராஜபலத்தை கொடுத்தாரு. இப்போ என்ன கேட்டான்? ஞானத்தை கேட்டார். அதனால அவன் அறியப்படாத, அவன் அறியாத, அவன் கேட்காத ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுத்து கர்த்தர் அவனை ஐஸ்வர்யத்தை பெரியவன் ஆக்கினார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் அவனை என்ன செஞ்சது? தேடிதான் இருந்துச்சு. இவன் கேட்கல, இவன் அதுக்காக உழைச்சதும் இல்லை.
இவன் அதுக்காக பிழைச்சதும் இல்லை. இவன் ஒரு இடத்துல போய் ஒரு ஒரு பெலிஸ்தரையோ அல்லது பெரிய கானானோட ஆட்களையோ ஒரு ராஜாவோட சண்டை போட்டு ஆசையாவன் பெறவும் இல்லை. இவன் போய் பெற்றுக்கொண்டதும் இல்லை, எதுக்காக உடைச்சதும் இல்லை. அவன் காலடியிலே கர்த்தர் செய்தார், அந்த ஐஸ்வர்யத்தை வைத்தார். ஃபேமிலி பேக்ரவுண்டுக்காக வைத்தார். நமக்கு நீ சொத்து இல்லாமல் இருக்கலாம், ஒரு லேண்ட் இல்லாமல் இருக்கலாம், ஒரு வீடு இல்லாமல் இருக்கலாம். தேடி ஒரு நம்ம ஒரு நாளை பார்த்து ஹல்லேலூயா கர்த்தர் நமக்கு தேடி ஆசீர்வாதத்தை ஒரு நாள் அந்நாட்களில் நமக்கு என்ன செய்வார்? தருவார். வாசிக்கலாம். ஞானத்தை உனக்கு கொடுத்தேன், ஞானத்தை கொடுத்தேன். இதுவன்றி நீ கேளாத, நீ அறியாத ஐஸ்வர்யத்தையும் மகிமை உனக்கும் தந்தேன். ஆமென், ஹல்லேலூயா. அவனை போல ராஜாவோட ஐஸ்வர்யோட உலகத்தை இன்னும் அங்கே காணப்படலை. அந்த அளவுக்கு அவன் எழுந்தான். ஒரு சௌரியமான ஒரு பெரிய ஐஸ்வர்யம் அவன் என்ன செஞ்சான்? காணப்பட்டான். அந்த ஆசீர்வாதத்தை அவன் உடைச்சானா? அந்த ஆசீர்வாதத்தை அவன் தேடி போய் ஏதாவது ராஜா பொருள் பெற்றுக்கொண்டானா? இல்லை. அவன் அந்த மாதிரி ஐஸ்வர்யம் ஆவான்னு சொல்லி அவன் அறிஞ்சிருந்தானா? அதுவும் இல்லை. ஏன்னா அறிஞ்சா கேட்டுருப்பான்ல, அவன் கேட்கல. அவன் அறிவும் இல்லை, அதனால செய்யலாமே கேட்கல. அதனால அந்த ஆசீர்வாதம் பேர் எடுத்து அவனை மட்டும் இல்லை, அது அவனை தேடி இருந்தது. கர்த்தரா பார்த்து கொடுத்தது, அவன் தேடி இருந்தது. அப்போ இதுக்கு பேர் என்ன ஆசீர்வாதம்? என்ன ஆசீர்வாதம்? அறியாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் சாலமோன் கொடுத்து, கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுத்து அவன் ஆசீர்வதித்தார். ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமாக நம்ம ஃபேமிலிக்காக, ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்காக, ஒரு பேக்வர்ட் செட்டப்பாக ஒரு ரிசோர்ஸஸை கர்த்தர் நமக்கு பெருநாள் நமக்கு தருவார். பயப்படாதீங்க. கர்த்தர் அதை செய்வார். ஒரு நாள் அந்த ஆசீர்வாதம் தேடி வர முடியாது, நமக்கு அனுகிரகம் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. 5வது காரியம், ஊழியத்தில் கர்த்தர் நமக்கு செய்வார். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 55:5 ஊழியத்திலையும் நீங்கள் அறியாத ஆத்மாக்களை கர்த்தர் தருவார். நீங்கள் இந்த ஆத்மாலாம் வீடியோ லிஸ்ட்டு போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த கர்த்தர் நீ அறியாத ஒரு ஆட்களை, ஒன்று அறியாத ஒரு ஜனங்களை, நீ அறியாத ஜனங்களை கர்த்தர் உங்கள் சபையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்கள் நம்மை மகிமைப்படுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. வாசிக்கலாம். நீ இதோ அறியாத இருந்த ஒரு ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாத இருந்த ஜாதியும் உன் தேவனை கர்த்தர் நிமித்தமும் இஸ்ரவேல் பரிசுத்த நிமித்தமும் உனது ஓடி ஒரு ஹல்லேலூயா. உன்னை தேடி வர சபைக்கு ஆத்துமாக்கள் வரும். ஹல்லேலூயா. கர்த்தரை காலாத வெளிப்படுத்தினார். ஆத்துமாக்களே, ஆண்டவரே என்ன செய்யணும் சொல்லுங்க, நாங்கள் எங்கே புறப்பட்டுன்னு சொல்லுங்க, எங்கே தப்பு இருக்கோம், எங்கே பாதைங்கிறது விளையிட்டோமா, இல்லை வேற வேலையும் போகிறோமா, ஏதோ முடி சந்தத்தில் ஓடிட்டு இருக்கோமா, என்ன சொல்லுங்க ஆண்டவரே. கர்த்தர் சொல்ல வார்த்தை தான், நீ அறியாத ஒரு பெரிய ஜனங்களை நீ சீக்கிரமாக ஒரு சபைக்கு அழைத்து வருமா என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. ஒன்று அறியாத ஜனமும் தேவனுடைய பரிசுத்த நிமித்தமும் கர்த்தருடைய காரிய நிமித்தமும் ஒன்று என்ன செய்வார்கள்? ஓடிடுவார்கள். நீ போக மாட்ட, நீ அதுக்காக உடைச்சிக்க மாட்ட, நீ அதுக்காக விதைச்சிருக்க மாட்ட, நீ அதுக்காக பிரயாசப்பட்டிருக்க மாட்ட, நீ போய் சபையில் ஆத்மா கூட்டிருக்க மாட்ட, ஒரு ஹவுஸ் போய் நீ ஆத்மா கூட்டிருக்க மாட்ட. அவர்கள் உன்னை தேடி வருவார்கள் என்றார்கள். ஹல்லேலூயா. நான் உன்னை மகிமைப்பட என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. திகாவ ஷோதியா விஷயா உன்னை மகிமைப்படுத்துவேன் என்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த சூழ்நிலை வச்சு கர்த்தர் சாதாரணமாக இடப்படக்கூடாது. இன்னைக்கு இந்த சூழ்நிலை வச்சு நம்ம ஊழியத்தை சாதாரணமாக இடப்படக்கூடாது. கர்த்தர் கொடுத்த பெரிய பொக்கிஷம், ஒரு சேலஞ்ச் வே கர்த்தர் காத்திருக்கிறார். விசுவாசத்தின் வீரப்பாதை நமக்கு காட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வீரப்பாதை சோர்ந்து போகக்கூடாது. இந்த வீரப்பாதை களைப்படையக்கூடாது. இந்த வீரப்பாதை நம்ம இழப்படையக்கூடாது. ஓடிக்கொண்டே இருப்போம். கர்த்தர் ஆத்மாவிலே நம்ம காலடியிலே, விசேஷமாக நம்ம முன்னணியிலே, விசேஷமாக தேவ சந்தையிலே கூட்டி சேர்ப்பார். யாருக்கா சேர்ப்பார்? கர்த்தருடைய யாருக்கா சொல்லுங்க. நம்மள ஐயா ஜாதி எப்படி நம்ம தேடி வருவார்கள்? கர்த்தருடைய கர்த்தர் நிமித்தமும், அடுத்தது பரிசுத்த நிமித்தமும் அந்த அந்த ஆத்மாவில் என்ன செய்யும்? நான் உன்னை, அவர் உன்னை மேன்மைப்படுத்திருக்கிறார். ஊழியத்தவர் மேன்மைப்படுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆத்மா வரும் என்று சொல்லி மறுபடியும் காலையில் உற்சாகப்படுத்தினார். நீ அறியாத ஆத்மாக்கள் உன்னிடத்தில் ஓடி வருவார்கள். உன் பிரயாசத்தினால் அல்ல, உன்னுடைய உழைப்பினால் அல்ல, உன்னுடைய களைப்பினால் அல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நிமித்தமும் தேவனுடைய நாம நிமித்தமும் கர்த்தருடைய பரிசுத்த நிமித்தமும் நீ அறியாத ஜாதியும் ஒன்று அறியாத ஜாதியும் ஓடி வருவார்கள். நீ அதுக்காக பிரயாசப்பட வேண்டாம்.
அந்த ஆத்மாவோடு உன்னை சேர்ந்து வரும்படியாக நான் வைத்திருக்கிறேன். அவன் உன்னை மேன்மைப்படுத்திருக்கிற அந்த ஊழியத்தை, நீ இந்த ஊழியத்தை சாதாரணமாக இடம் போடாதே, இந்த உயர்த்தும் காலம் வந்திருக்கிறது கதை சொன்னான். ஆமென், ஹல்லேலூயா. நான் திடமாயிட்டேன், நான் பலமாயிட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். நம்ம அறியாத ஆத்மாக்கள் நம்ம தேடி வரும். ஹல்லேலூயா. அதுக்காக நம்ம நினைச்சிருக்க மாட்டோம், அதுக்காக நம்ம ஒரு ஜபமும் பண்ணிருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம அறியாத ஆட்களுக்கு நம்ம எப்படி ஜெபிக்கிறது? அறிஞ்ச ஆட்களுக்கு தான் நம்ம செஞ்சுருக்கிறோம், ஜெபிச்சுட்டு இருக்கோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? நீ அறியாத ஆட்கள் இடத்துல வருவாங்க. ஒரு நிமித்தம் அல்ல, தேவனுடைய நிமித்தமும் கர்த்தருடைய பரிசுத்த நிமித்தமும் இங்கே வருவார்கள். ஒன்று இந்த ஊழியத்தை மேன்மைப்படுத்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு நாளை வெளிப்படுத்தினார். கர்த்தர் சோத்திருக்கிறார். அந்த ஊழியத்திலே கர்த்தர் நம்ம அறியாத ஆத்மாக்களை கர்த்தர் சபையில் சேர்த்து கர்த்தர் ஊழியத்தை மேன்மைப்படுத்துவார் என்கிற காரியத்தை நமக்கு செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. ஆகிய அந்த ஊழியத்திலையும் கர்த்தர் அறியாத ஆத்மாக்களை அழைத்து வந்து அந்த நம்ம அறியாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு நாட்டில் நம்ம தந்து இந்த ஊழியத்தை தொடர்ந்து மேன்மைப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. அதாவது சில நேரங்களில் கர்த்தர் நம்ம செய்கிறது அறியாமல் இருக்கும், அது விளங்க மாட்டோம். சில நேரங்களில் பிரசங்கில் வாசிக்கிற 11ஆம் அதிகாரம் 5 வாசிக்கும் போது அவர் செய்வது மனிதனுக்கு தெரியாதுங்கிறார், விளங்காது அப்படின்றார். அதனால் நம்ம அப்போது அந்த காரியத்தை காத்திருக்கணும். கர்த்தர் அறியாத ஒரு காரியத்தை செய்வார் அப்படின்னு நம்ம ஒரு காத்திருக்கணும். வாசிக்கலாம் பிரசங்கி 11:5. இன்னொரு இறைமையா 33:3 எடுத்துக்கோங்க. பாருங்க, ஆவின் வழி இன்னதென்று நீ அறியாத இருக்கிறது போல கர்ப்பவதியிலே எலும்புகள் கர்ப்பவதிக்கு எலும்புகள் பிள்ளைகள் எப்படி உள்ள உண்டாகுது அறியாது இருக்கிறது போல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய வேலையும் என்ன செய்யற அறியா. நாம் அறியாமல் இருக்கிறோம். எப்போ இந்த ஆசீர்வாதம் நம்ம தேடி வரும் நமக்கு தெரியுமா? இந்த அறியாத ஆசீர்வாதம் எப்போ நம்ம தேடி வரும் தெரியுமா? தெரியாது. ஆனால் வசனம் சொல்லுது, நீ நெருக்கடி நேரத்தில் வரும், உன் ஊழிய பாதையில் அது வரும். அப்புறம் நீ ஒரு தேவைகளை சந்திப்படுறதுக்காக வரும். அவரோட உயர்த்ததுக்காக சவுலுக்கு வந்து வரும், உனக்கும் உயர்த்தப்படுறதுக்காக வரும். அப்புறம் நீ ஒரு போஷிக்கப்படுறதுக்காக அது வரும். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்படி சில நேரங்களில் வரும் என்று சொல்லி இங்கே நம்ம பார்க்குறோம். விசேஷமாக நீ ஃபேமிலி அசட்டில் ஃபேமிலி பேக்ரவுண்டில் ஸ்ட்ராங்காக இருக்காக அது என்ன செய்யும்? வரும். இப்படி நாம் அறியாத தேடி வர ஆசீர்வாதம் கர்த்தர் வைத்திருக்கிறார். அது நமக்கு முன்னணியிலே வரும், நம்ம பின்னாகவே வரும், நம்ம சுற்றி இருக்கோம், அது நம்ம காலையிலே வந்து சேரும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அதனால் தொடர்ந்து இந்த காரியத்தை நம்ம செய்யும் தேவனில் அறியாத காரியத்தை செய்கிற தேவனே தொடர்ந்து எங்கள் காரியம் விடுங்க ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அறியாத ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். கர்த்தர் இந்த ஊழிய பாலத்தில் வைக்க முடியாது நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அறியாத ஆத்மாக்களை கொடுத்து இந்த அறியாத ஆசீர்வாதத்தை கொடுத்து நமக்கு கர்த்தர் நம்மளை ஊழியத்தை மேன்மைப்படுத்தணும் ஆசைப்படுறாங்க. நம்ம தேவைகளுக்காக நம்ம தேவத்தை கேட்போம். கர்த்தர் அறியாத ஆட்டுக்குட்டியை கொடுத்து அந்த தேவை சந்திக்கக்கூடிய கர்த்தர் கிருபை செய்து ஆபிரகாம் கிருபை செய்து போல நமக்கு தேவை சந்திக்கக்கூடிய அந்த அறியாத ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மளை பலப்படுத்துவாராக. நம்ம போஷிக்க முடியாத நடவடிக்கைகளுக்காக நாம் தேவனை கேட்போம். அந்த வானத்திலிருந்து அப்பத்தை புசித்து இஸ்ரவேலருக்கு போஷித்தது போல அந்த வனாந்தத்தில் போஷித்தது போல கர்த்தர் நமக்கு அந்த அறியாத ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்ம போஷித்து நம்ம தொடர்ந்து பலப்படுத்துவாராக. கர்த்தர் உயர்த்தப்படும்படியாக நாம் ஒரு காரியத்துக்கு தேடிக்கொண்டிருக்கிறோம், இதை கிடைச்சா முயன்றோன்னு. ஆனால் கர்த்தர் அதையும் கிடைக்க மட்டும் இல்லாமல் நான் உயர்த்தப்படும்படியாக ஒரு ராஜ்ய பாத்திரம் ஆளுகையை நம்ம கொடுத்து எதிர்பாராத அறியாத ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் நம்மளை ஏற்ற வேலையிலே அறியாத ஆசீர்வாதத்தை கொடுத்து நமக்கு உயர்த்துவாங்க. அது நமக்கு தேடி வரும், நம்ம காலையில் தேடி வரும், நம்ம முன்னாடி தேடி வரும். இப்படி கர்த்தர் நம்முடைய ஃபேமிலி நம்ம சந்ததிக்கு சோகத்தை சேர்த்து வைக்க முடியாது, பேக்ரவுண்டை ஸ்ட்ராங் கொடுக்க முடியாது. நம்ம கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் அறியாத ஆசீர்வாதத்தையும் என்ன செய்வார்? ஐஸ்வர்யத்தை ஆசையும் கொடுத்து கர்த்தர் நம்ம குடும்பத்தை என்ன செய்வார்? பலப்படுத்துவார். அந்த நம்ம அறியாத ஐஸ்வர்யத்துடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து நம்மளை பலப்படுத்துவார். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு அளிக்கிற அறியாத ஆசீர்வாதங்கள். அது எப்படினாலும் எந்த சூழ்நிலையும் வரும். இப்போ தாகத்தை தீக்கிறதுக்காக வறட்சியான இருக்கிற நெருக்கடியாக இருக்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களை தேடி தண்ணீர் தாகத்தை அதை செய்யும், தீர்க்கும். வறட்சியாக அங்கே போக்கும், நெருக்கடி அங்கே போகும். குறிப்பாக அந்த விருத்தசேவனால் விழாபடிக்கு வெக்கப்படாபடிக்கு அது என்ன செய்யும்? அந்த அறியாத ஆசீர்வாதங்கள் நமக்கு நாம் அறியாத ஆசீர்வாதங்கள் அதை என்ன செய்யும்? நம்மளை என்ன செய்யாது? நம்ம தேடி வந்து அதை நம்மளை என்ன செய்யும்? பலப்படுத்தும். இப்படி நம்ம
6 விதமான ஆசீர்வாதங்களை நம்ம இங்கே பார்க்கிறோம். இப்படி கர்த்தர் நம்ம அறியாத ஆசீர்வாதங்களை தேடி நமக்கு முன்னாடி வைத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாக. இது வாழ்க்கையிலே அப்பப்போ இந்த மாதிரி சூழ்நிலை நடக்கும்னு சொல்லி வேதாந்தம் சொல்லுது. அது எந்த சூழ்நிலையும் தேட வேண்டாம். அந்த சூழ்நிலைக்காக தான் என்ன செய்கிறோம், எதை செய்யறதை பார்த்துருக்கோம், வேதாந்தத்தை பார்த்துருக்கோம், என்ன சூழ்நிலை பார்த்துருக்கோம், மனாந்தத்தை பார்த்துட்டோம், வறட்சியான பார்த்துட்டோம், நம்மை பார்த்துட்டோம். நாம் உயர்த்தும்படியாக ஒரு காரியத்தை நாம் தேடி கர்த்தர் உயர்த்தும்படி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். கர்த்தர் உயர்த்திற்கு என்ன வழியோ அந்த மாதிரி சூழ்நிலை அந்த நம்ம அறியாத ஆசீர்வாதம் சேர்ந்து பார்க்கணும். நம்ம தேவைகளை நம்ம அறியாத ஆசீர்வாதம் சேரும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஊழிய பாதையில் நம்ம அறியாத ஆசீர்வாதம் சேர்ந்து பார்க்கிறோம். நம்ம குடும்ப காரியங்களுக்குள்ள பண தேவைகள், அதாவது ஐஸ்வர்ய சம்பந்த ஒரு ஸ்ட்ராங் பேக்ரவுண்டை கர்த்தர் நமக்கு அது அறியாத ஆசீர்வாதமாய் நம்ம கர்த்தர் கொண்டு அது சேரும் என்பதை பார்க்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலைக்காக, குடும்பத்துக்காக, ஊழியத்துக்காக, நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய நடவடிக்கைகளுக்காக, நம்முடைய நெருக்கடிகள் விடுவிக்கப்படுவதற்காக விசேஷமாக நாம் உயர்த்தப்படும்படியாக நாம் அறியாத ஆசீர்வாதங்கள் நம்ம காலடியில் முன்னிலையில் நம்ம பின்னாக நம்மிடத்தில் அது சேரும் என்று கர்த்தர் நாட்டில் நம்ம துள்ளப்பட்டுகிறார். கர்த்தர் தொடர்ந்து நம்ம அறியாத ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து ஜெயிப்போம். வாசித்து முடிக்கலாம். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு எட்டாததோ நான் உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். ஹல்லேலூயா. நான் அறியாதமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன். நீ என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாதமான எட்டாவது பெரிய காரியங்களை செய்வேன். நீ அறியாத காரியங்களை விசேஷமா நீ அறியாத ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்த உடனே ஆசீர்வதிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தர் நமக்கு அறியாத ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மளை கர்த்தர் தொடர்ந்து நம்மளை ஆசீர்வதிப்பாக. கர்த்தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.